அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது ஊதிய வரவு குழுவின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பல்வேறு பரிந்துரைகள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக தற்போதைய 3% ஆண்டு ஊதிய உயர்வு விகிதத்தை 7% உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாத மருத்துவப்படியே ரூபாய் 1000 ரூபாய் 20,000 உயர்த்துவது குறித்தும், விடுப்பு பணமாக்குதல் வரம்புகளை 300 நாட்களில் இருந்து 400 நாட்களாக உயர்த்துவது குறித்தும், என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் திட்டங்களை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. அதிரடியாக உயரும் சம்பளம். 8வது ஊதிய குழுவிடம் FNPO இல் முன்மொழியப்பட்ட ஊதிய விகிதம் நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிரடியாக உயரும். அதன்படி நிலை 1 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 54,000 ரூபாயாக அதிகரிக்கும். அதே போல் நிலை 2 ஊழியர்களின் சம்பளம் 19,900 59,700 ஆகும். நிலை 3 ஊழியர்களின் சம்பளம் 21,700 65,100 ஆகும். நிலை 4 ஊழியர்களின் சம்பளம் 25,500 76,500 ஆகும். நிலை 5 ஊழியர்களின் சம்பளம் 29,200 87,600 ஆகவும் உயரும். அதே போல் நிலை 6 ஊழியர்களின் சம்பளம் 35,400 1,08,000 ஆகும். நிலை 7 ஊழியர்களின் சம்பளம் 44,900 1,37,000 ஆகும். நிலை 8 ஊழியர்களின் சம்பளம் 47,600 1,45,200 ஆகும். நிலை 9 ஊழியர்களின் சம்பளம் 53,100 1,62,000 ஆகும். நிலை 10 ஊழியர்களின் சம்பளம் 56,100 1,74,000 ஆகும். நிலை 11 ஊழியர்களின் சம்பளம் 67,700 2,09,900 ஆகும். நிலை 12 ஊழியர்களின் சம்பளம் 78,800 2,44,300 ஆகும். நிலை 13 ஊழியர்களின் சம்பளம் 1,18,500 3,66,500 ஆகும். நிலை 13 ஊழியர்களின் சம்பளம் 1,31,100 3,99,900 ஆகும். நிலை 14 ஊழியர்களின் சம்பளம் 1,44,200 4,54,300 ஆகும். நிலை 15 ஊழியர்களின் சம்பளம் 1,82,200 5,74,000 ஆகும். நிலை 16 ஊழியர்களின் சம்பளம் 2,05,400 6,57,300 ஆகும். நிலை 17 ஊழியர்களின் சம்பளம் 2,25,000 7,31,300 ஆகும். நிலை 18 ஊழியர்களின் சம்பளம் 2,50,000 8,12,500 ஆகவும் அதிகரிக்கும். 8வது ஊதியக்குழு. இந்த 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரை அமல்படுத்தப்படும் போது 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஆணையம் தனது இறுதி அறிக்கையை மத்திய அமைச்சரவைக்கு எவ்வளவு விரைவாக சமர்ப்பிக்கிறது என்பதை பொறுத்தே அமையும். நன்றி, வணக்கம்.